ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி க்யூப் டிசைன் ஃபோட்டோஷாப்பில் மேக் பண்ணா பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப்பில் Ctrl+N தந்துட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷனில் 300 பிக்சல் பை இன்ச் சைஸ் தந்துடுங்க. அண்ட் கண்டென்ட்டில் ஒயிட் எழுதிட்டு ஓகே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட்டில் லேயர் ஆப்ஷன் விசிபிளாக இல்லைனா நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணி லேயர் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அண்ட் அதில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா லேயரை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபில்டர் போயிடுங்க. ஃபில்டரில் ரெண்டர் போய்ட்டு அதில் 3D ட்ரான்ஸ்ஃபார்ம் அழுத்திடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, க்யூப் டூல்னுக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு க்யூப் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் அதை ட்ராக் பால் டூவில் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப் ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரைட்டில் ஃபீல்ட் ஆஃப் வியூ கிளிக் பண்ணிட்டு நாம் கொஞ்சம் சைஸ் வந்து கரெக்டாக வச்சு பார்க்கலாம். அண்ட் அதை நம்ம கொஞ்சம் ஸ்மால் பண்ணிவிட்டு ஓகே எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இதை நம்ம சென்டர் கொண்டு வந்து கொஞ்சம் லார்ஜ் ஆக்கிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, Ctrl+O அழுத்திட்டு ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் நான் வச்சுக்கிறேன். அண்ட் அது நம்ம சைஸ்க்கு வச்ச மாதிரி ஃபுல்லாகிட்டேன். ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். அந்த இமேஜ்க்கு எது கரெக்டாக தான் நம்ம கம்மி பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம 30% ஒப்பாசிட்டி தந்துடலாம் அந்த பேக்ரவுண்டுக்கு. அண்ட் என்டர் அழுத்திடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த க்யூப் லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் Ctrl+O அழுத்திட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் நீங்கள் வைக்கணுமோ டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஆக்ட்ரஸோட இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இமேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த க்யூபோட ஒரு சைட்லேயும் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் அழுத்திட்டு டிஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் நம்ம அந்த எட்ஜஸில் கரெக்டாக வச்சிடலாம். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம அகெயின் Ctrl+O அழுத்திட்டு இன்னொரு சைடில் ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். சேம் நீங்கள் வந்து ரைட் கிளிக் அழுத்திட்டு டிஸ்டார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி எட்ஜஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சேம் நம்ம Ctrl+O அழுத்திட்டு இன்னொரு இமேஜை இன்னொரு சைடில் வச்சிடலாம். அண்ட் சேம் ரைட் கிளிக் அண்ட் டிஸ்டார்ட்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்யூப்பில் நம்ம ஆக்ட்ரஸ் இமேஜ் போட்டு பாதி மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த க்யூப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் ட்ராப் ஷேடோ போயிடுங்க. அண்ட் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 75%, ஆங்கிளும் 75 தந்துடுங்க. டிஸ்டன்ஸு ஸ்ப்ரெட்டும் சைஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து நம்ம வச்சிடலாம். அண்ட் ஃபைனலி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 பிக்சல்ஸ், ஸ்ப்ரெட்டு வந்து 34 பிக்சல்ஸ், அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 90 பிக்சல்ஸ் தந்துட்டு ஓகே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு லீஃப் மாதிரி டிசைன் மேக் பண்ணிடலாம். அண்ட் அது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் மேக் பண்ணலாம் இல்லை வேணாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் அவுட்டர் க்ளோவில் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100% வந்துடுங்க. அண்ட் ஒப்பாசிட்டி கீழே 10% வந்து ஸ்ப்ரெட்டு 14 அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 32 தந்துடுங்க. இப்போது ட்ராப் ஷேடோ போயிடுங்க. அண்ட் ட்ராப் ஷேடோலாம் டிக் மார்க் க்ளோஸ் பண்ணுறேங்க. அண்ட் ஓகே அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்டர் க்ளோ தெரியும். அது நம்ம இந்த பிளாங்காக இருக்க ஏரியாவில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்டை டைப் பண்ணலாம். நீங்கள் எதை பற்றி மேக் பண்ணிங்களோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து 3D க்யூப் டிசைன் சொல்லி டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த டெக்ஸ்டை நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த 3D மட்டும் கொஞ்சம் லார்ஜ் ஆக்கிட்டு க்யூப் டிசைன் கொஞ்சம் ஸ்மால் ஆக்கிட்டு அது கீழே வச்சிடலாம், அதுக்கு பாட்டமில். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் ட்ராப் ஷேடோ ஆங்கிள் 75% பிளாக் கலர் தந்துடுங்க. அண்ட் சேம் ஒப்பாசிட்டி வந்து இன்னர் ஷேடோவில் 75%. இப்போது இன்னர் க்ளோவில் போய்ட்டு சைஸ் கொஞ்சம் லார்ஜ் ஆக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டில் தெரியும், கொஞ்சம் அவுட்டர் க்ளோ இன்னர் க்ளோ தெரியும் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில். இப்போ நம்ம க்யூப் டிசைன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னர் க்ளோவில் போய்ட்டு சைஸ் கொஞ்சம் லார்ஜ் ஆக்கிடலாம். சைஸையும் சோக்கையும் கொஞ்சம் லார்ஜ் ஆக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னர் க்ளோ உங்களுக்கு தெரியும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in next video. Bye bye.